ஏய், எங்க ரேவதி? வர சொல்லவல. இல்ல உங்க யாரையும் உயிரோட விட மாட்டேன். நான் அன்னைக்கே உன் கதையை முடிச்சிருக்கணும். உன்னை உயிரோட நடமாட விட்டது நான் செஞ்ச பெரிய தப்பு. அத்த, அன்னைக்கு மண்டபத்துல கார்த்திய வச்சு எனக்கு முறை செஞ்சீங்க. அதுக்கு நானும் வட்டியோட திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏய், யாருக்கு யார் அத்தை? இன்னொரு முறை என் அத்தன் சொன்னேன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். ஏதோ பழக்க தோஷத்துல வந்துடுச்சு. அதுக்காகலாம் நீ என்கிட்ட சத்தம் போடக்கூடாது. அப்புறம் எனக்கு கோபம் வந்து என் பிளானை மாத்தி உன்னை சுட்டாலும் சுட்டுருவேன். அது தப்பு இல்ல. ஓ முன்னாடி ரேவதிய நான் சுடணும். அத நீ பார்க்கணும். ஐயோ, இவன் வந்திருக்கிறத எப்படியாவது கார்த்தி மாமா கிட்ட சொல்லணுமே. இப்ப என்ன பண்றது? ரேவதி இங்க எங்கேயுமே இல்லையே. அப்போ மாடியில தான் எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருப்பா. திரும்ப போய் செக் பண்ணிட்டு வரேன். டேய், இவங்க யாரும் அசையாம பாத்துக்கோங்க. மீறி அசைஞ்சா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. யாரா இருந்தாலும் சுட்டு தள்ளுங்க. சார்ண்ணா. ஏய், பாத்துக்கோங்க. ஐயோ, மறுபடியும் மாடிக்கு வரானே. ஏய், நீ அவனை பாரு, நீ அவங்கள பாரு. எல்லாம் ஒன்னா இல்லைங்க. ஒன்னா இல்லை இல்லைங்கிறல்ல இல்லை. ரேவதி, நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு தெரியும். நீயா வெளியே வந்துரு. அப்படி வரலன்னா ரேவதி, ரேவதி, நீ இங்கதான் இருக்கன்னு தெரியும். ஒழுங்கு மரியாதையா வந்துரு. ரேவதி, மரியாதையா வெளியே வந்துரு. நீயா வெளியே வந்துட்டா உனக்கு நல்லது. ஆனா நானா உன்னை கண்டுபிடிச்ச அப்புறம் விளைவு வேற மாதிரி இருக்கும். வெளியே வா.